ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்க சுகந்தி. வெல்கம் டு யோர் ரெசிபி டைரி. இன்னைக்கு நம்ம 2 விதமா கிர்னி பழ ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு கிர்னி பழ ஜூஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கானது. முதல்ல நம்ம கிர்னி பழத்தை உடைச்சி அதில் இருக்கிற விதையும் அந்த விதையோடு சேர்ந்து இருக்கிற ஜூஸையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த விதையும் ஜூஸையும் என்ன பண்ணலான்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த கிர்னி பழ துண்டுகளை எடுத்து இதில் இருக்கிற தோலை சீவி எடுத்துடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜூஸ்க்கு நமக்கு மிக்ஸி தேவையில்லை, கரண்ட் இல்லைன்னா கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கையிலேயே மசிச்சு விட்டுக்கலாம். நான் இந்த பொட்டேட்டோ மேஷர் வச்சு மசிச்சுக்கிறேன். இதில் நீங்கள் வெல்லம் இல்லை சர்க்கரை சேர்த்துட்டு கையிலே கரைச்சி விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிரும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி விட்டதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். இப்போதாங்க வில்லேஜ் ஸ்டைல் கிர்னி பழ ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஜூஸ் ஷாப்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி கிர்னி பழ ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கிர்னி பழ துண்டுகளை தோல் சீவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு வேணும்னா ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். நான் இதை அப்படியே மிக்ஸியில் போட்டு ஓட்டி எடுத்துக்க போகிறேன். இவ்வளோதாங்க, ரொம்ப ஸ்மூத்தான ஜூஸ் கடையில் கிடைக்கிற மாதிரி கிர்னி பழ ஜூஸும் தயாராகிடுச்சு. எனக்கு இதில் கிராமத்து ஸ்டைலில் செய்கிற இந்த வெல்லம் சேர்த்து கிர்னி பழம் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஜூஸ் இதில் பிடிக்கும்ன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிர்னி பழ விதைகளை பெரிய பெரிய விதைகளாக இருந்தால் அதில் நம்ம உடச்சி பார்த்தோன்னா உள்ள பருப்பு இருக்கும். அது நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த உடச்சி இந்த பருப்பு நீங்கள் சாப்பிடலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்வீட்ஸில் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஜூஸ் வந்து கசப்பாக இருக்கும். அதனால இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் இதை ஜூஸில் சேர்த்துக்கலாம். கசப்பாக இருந்ததுன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இதை ஜூஸில் சேர்த்து கலந்துட்டோம்னா அது வந்து கசப்பு தன்மையை கொடுத்துரும். அதுக்கப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் நிறைய சக்கரை சேர்க்குற மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.